Close the door. 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 தமிழ் வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாராசைட் தி கிரே இதோட 2வது எபிசோடு. இதை பற்றி சொன்னா இந்த படத்தோட கதாநாயகனை இவனை வச்சுப்போம். ஸோ இவர் உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ஊரை விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக ஒரு பொருளை திருப்பி அடகு வைக்கிறாரு. அடகு வச்ச இடத்துல அவர் அஞ்சு கம்மியாக தான் கிடச்சிரு. காசு கிடச்சதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க மோகன் அதை டூப்ளிகேட்டரா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி பண்ணி அங்கே தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ தப்பிக்கிறதுக்கு ஒரு வண்டி தேவை, அதுக்காக ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி ஃபோனை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாரு. ஸோ வண்டி ரெடி ஆயிடுச்சு இல்லைன்னு கேட்கும் போது தான் தெரியுது பயபுள்ள வேற ஒருத்தனுக்கு போட்டு கொடுத்துட்டான்ட்டு. ஸோ உசுரை காப்பாற்ற ஓடுறாரு சின்ராசுன்ற மாதிரி நம்ம கதாநாயகன் அடிச்சு குடிச்சுன்னு ஓடி எப்படியோ தப்பிச்சிடுறாருங்க. ஸோ தப்பிச்சதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் எப்படியோ எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து நம்ம கதாநாயகனுக்கு ஒரு சில விஷயங்கள் இங்கே முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே டைமில் நம்ம கதாநாயகி கிட்ட போனால் நம்ம கதாநாயகி தெரிய அவருடைய அங்கிள் வராங்க. ஸோ அவருடைய அங்கிள் நம்ம கதாநாயகிட்ட பேசிக்கிட்டு அவங்களுடைய முடியை ஒன்று எடுக்கிறாரு. எதுக்குடான்னு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தா தாங்க தெரியுது. நம்ம அங்கிளுக்கு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இவ பேரசைடா இருப்பாளோ அப்படின்னு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி முதல்ல கொல்லப்பட போகும்போது ஒருத்தன் செங்குத்தா ஷார்ப்பான கத்தியில செத்த மாதிரி ஒருத்தன் கிடப்பான். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். ஸோ இது ஒருவேளை பேரசைட் இந்த பொண்ணு உடம்புல இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டுக்காக இந்த பொண்ணுடைய அந்த தலைமுடியை பிடிச்சி எடுத்து பேரசைடா இல்லையான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் எப்படா இந்த அக்கிளுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த பேரசைடை கொள்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அந்த ஸ்பெஷல் டீம் எந்த போலீஸ் டீம் கிட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. மொத்த பேரையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பேரசைட் வந்திருக்கு. ஸோ இந்த பேரசைடால இந்த மாதிரியான பிரச்சனை வரும், மனித உயிருக்கே பல மடங்கு ஆபத்து வரும். ஸோ அதனால முடிஞ்சவரும் நம்ம அதை போட்டுறோம். அதை போடுறதுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா அதோட ஹெவி பிளட் லாஸ் பண்ணணும். ஸோ மனித உடல் அழிச்சாதான் அந்த பேரசைட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா ஒருத்தனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அதாவது ஒருத்தனை டார்ச்சர் பண்ணி மூஞ்சில அந்த மாஸ்க்லாம் மாட்டி அவனை பக்கத்துல நிற்க உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம 2வது கதாநாயகியோட சொந்த புருஷன் தான். அவனும் பேரசைடா மாறிட்டான். ஸோ பேரசைடா மாறதுக்கு அப்புறம் அவன் பண்ண வேலை தான் பொண்டாட்டியோட ஒரு பக்கம் காதை அறுத்து எடுத்துட்டான். ஸோ ஒருத்தன் கேள்வி கேட்கும் போது இல்லை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டான். நீங்கள் இறக்கப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான் சொல்லி சொல்றாங்க. ஸோ இறக்கப்படாம அவங்களுக்கு தெரிஞ்சவனும் தெரியாதவனும் யாராவது இருந்தாலும் சந்தேகம் வந்தால் முடிவு பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது உண்மை துடிக்கும். ஸோ அதை வச்சு அவன் பேரசைடா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டவுட்டு வந்துருச்சுன்னா அவன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா போட்டு தள்ளுறங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால தான் நம்ம மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும், ஒருவேளை இவ பேரசைடா இருக்குமோன்னு சொல்லி. ஸோ அதனால அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு அந்த பொண்ணோட முடி இழுத்து ஸோ இவ அவ இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரியும் நம்ம கதாநாயகிக்கு முழுசா ஆக்கிரமிக்கல, மூலியை சாப்பிட்டு இருந்தா தானே அந்த பேரசைட்டோட முடி எடுத்தா தெரியும். ஸோ நம்ம கதாநாயகிலாம் மூளை இருக்கு, அதனால தெரியாம போச்சு. ஸோ நம்ம கதாநாயகிக்கு இந்த மாதிரியான விஷயம் தெரிஞ்சப்பறம் ஓரளவுக்கு அவருக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து இந்த பேரசைடுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து 2 பேர் நம்ம கதாநாயகி பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. வரியா இல்லையா கொன்றுவேன்னு சொல்லி. ஸோ வேற வெளியே இல்லாமல் நம்ம கதாநாயகி அங்கே இந்த வண்டியில ஏறி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. காட்டுக்குள்ள ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க, கூடாரம் மாதிரி. ஸோ அங்கே தான் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி இந்த பேரசைடுக்கான ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன கதாநாயகன் வேற எங்கேயுமே போலங்க, இங்கதான் தூரத்துல உட்காந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு கண்காணிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள் பாக்குறாருன்றது இன்னும் பயங்கரமாவே இருக்கு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல போனா மனித உடலை பேக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா கறி சப்ளை மாதிரி மனித சப்ளையாடா அப்படின்னுச்சு. ஸோ அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அவர் தேடி தங்கச்சி தலைக்கீழ தொங்க விட்டு வச்சிருக்காங்க தோலை உரிச்சி. ஸோ பார்த்த மனுஷன் சும்மா இருப்பானா, வந்த வெறிக்கு அங்கே சுற்றிட்டு இருந்த ஒரு பேரசைட்டை வச்சு சும்மா அடி 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 அடின்னு அடித்து கொல்ற அளவுக்கு போயிட்டாப்புல. இந்த விஷயம் மற்ற பேரசைட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு அங்கே இருந்தால் நம்ம கதாநாயகி எப்படியோ தப்பிச்சிட்டாங்க அந்த கும்பலில் இருந்து. ஸோ ஏன்னா நம்ம கதாநாயகனை பிடிக்கிறதுக்காக அங்கே இருக்க மொத்த பேரும் ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஸோ இவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்னு பயங்கரமாக தெரியும். ஒரு கட்டத்தில் நம்ம கதாநாயகி கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. ஸோ நம்ம கதாநாயகி தான் ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டிகிட்டு போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மேலே இருந்தெல்லாம் பறந்து நம்ம கதாநாயகனை பிடிக்கலாம் இன்னும் வேற லெவலுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ தப்பிக்கலான்னு ஆட்டில் இருந்து ஒரு குத்தமாடன்ற மாதிரி அவரை காப்பாற்ற வந்தீங்கன்னா அவரை கொல்ல பார்த்துட்டான். ஸோ அவனை ஃபைட் பண்ணி அவங்ககிட்ட தப்பிக்கும் போது தான் மேலேருந்து ஒருத்தன் ஜம்ப் பண்ணி காரில் மற்ற பேரையும் போட்டு தலைமை வச்சுக்கணும். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு சேர்த்துருவான். ஸோ
நம்ம கதாநாயகின் எப்படி தப்பிக்கிறாரு, கதாநாயகி எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷுவல் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகி பயங்கரமான கோவப்பட்டு அவங்களுடைய பேரசைட் வெளியே வந்து அவனையும் போட்டு தள்ளிடுறது, அதாவது அந்த பேரசைட்டையும் போட்டு தள்ளுறது. ஸோ நம்ம கதாநாயகின் எஸ்கேப்பு. ஸோ நம்ம கதாநாயகிக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருக்காங்க. நம்ம கதாநாயகன் கிட்டத்தட்ட கார்லேருந்து கீழே வந்து சாவர நிலைமைக்கு போயிடுவோம். அப்போ தான் நம்ம கதாநாயகி வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ காப்பாற்றுனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடாக கொடுத்து இந்த செகண்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் பார்ட் இதோட முடியுது. தேர்ட் பார்ட்டு அடுத்தல வருது. ஸோ இந்த செகண்ட் பார்ட் எப்படி இருந்து அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டு நெக்ஸ்ட் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Please close the door. Door.